வணக்கம். நான் முருகன். லாஸ்ட் வீக்கு ஒரு வீடியோ என்னோடய மல்லாட்ட தோட்டத்தில் போட்டிருந்தேன். அந்த வீடியோ மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்தது. இது அதை தொடர்ந்து 2வது வீடியோ. லாஸ்ட் வீக்கே நான் அந்த மல்லாட்டை பிடுங்குறதா இருந்தது. பட் இந்த இலைலாம் காயாததுனால பிடுங்கல. இன்றைக்கி வந்து தண்ணி பாய்ச்ச போகிறோம். இன்றைக்கி தண்ணி பாய்ச்சிட்டு இன்னும் ஒரு 3 நாளில் நாங்கள் இந்த மல்லாட்டையை பிடுங்கிடுவோம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிளுக்கு 2-3 மல்லாட்டை செடியை பிடுங்கி காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இந்த மல்லாட்டை பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே முத்திடுச்சு. இந்த மல்லாட்டை வந்து 66 அப்படின்ற வெரைட்டி. இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சைஸும் நல்லா பெருசாக இருக்குது. நிறைய எண்ணெய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பச்சை மல்லாட்டை வேணுன்றவங்க என்னோடய நம்பருக்கு 8778393314 கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மல்லாட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா 66 அப்படின்ற ஒரு வெரைட்டி. இது ஏறக்குறைய வந்து ஒரு 110 நாள் வந்து வளரக்கூடியது. நாட்கள் அதிகமாக ஆக ஆக டேஸ்ட்டு கொடுக்குது. ப்ரோட்டீனும் அதிகமாகும், சத்துக்களும் அதிகமாகும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மல்லாட்டை மற்ற மல்லாட்டையை கம்பேர் பண்ணும்போது சைஸும் பெருசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வாங்கினாலே நிறையா சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மல்லாட்டையை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 110 நாளுக்கு முன்னாடி இந்த மல்லாட்டையை வந்து நாங்கள் விதைச்சோம். அப்போ விதைக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொன்னது தான், கால் ஒட்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெட் அமைச்சு பெட்டு மேலே நாங்கள் ஆள் வச்சு தான் வந்து இந்த மல்லாட்டையை நாங்கள் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடி தண்ணீர் கொடுத்து அதுக்கப்புறம் ஜிப்சம் போட்டிருக்கோம். ஜிப்சம் தான் வந்து அதிகப்படியான நாங்கள் போட்ட உரம். அதுக்கப்புறம் வேப்ப புண்ணாக்கு போட்டிருக்கோம். அப்புறம் வேப்ப எண்ணெய் தெளிச்சிருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அதிகமாக வந்து மருந்துலாம் யூஸ் பண்ணவே கிடையாது. வேப்ப எண்ணெய், வேப்ப புண்ணாக்கு. அதனால தான் வந்து பார்த்தோன்னா நிறைய பூச்சி இருக்குது. உங்களால் வந்து இந்த செடியில் வந்து நிறைய பூச்சிகளை பார்க்க முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மருந்து அடிக்க கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து வேப்ப எண்ணெயும் வேப்ப புண்ணாக்கும் போட்டதுனால தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூச்சிகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து பூச்சி இருக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. நல்லா இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு பூச்சி இருக்கிறத தூக்கி போடலாம். இப்போ பூச்சியே சாப்பிடுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் சாப்பிட்லாம். ஏன் அப்படின்னா இதில் பூச்சி வந்து சாப்பிடுது அப்படின்னால இதில் வந்து எந்த விதமான விஷமும் இல்லைன்றது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு எவிடன்ஸாக நீங்கள் இதை பார்த்துக்கலாம். மல்லாட்டை பாருங்கள். இந்த மல்லாட்டை வந்து சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். மற்ற மல்லாட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் எண்ணெய் அதிகமாக வரும். காய வச்சு நீங்கள் வந்து எண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய எண்ணெய் கிடைக்கும். கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி எண்ணெய் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமான ரிச் ப்ரோட்டீன் இதில் தான் இருக்குது. அதனால் டெய்லியும் சாப்பாட்டில் கொஞ்சம் மல்லாட்டை சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன ஒன்று, மல்லாட்டை சாப்பிட்டிங்கன்னா பித்தம் அதிகமாகும். அதுக்கு கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்ணும். கொஞ்சம் வெல்லம் சாப்பிட்டிங்கன்னா அந்த பித்தம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து மற்ற இடத்துல வந்து கிடைக்கிறது இல்லை. பட் இதில் வந்து ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் முட்டை கூட வந்து டெய்லியும் வந்து சாப்பிட முடியுமான்னு தெரியல. மல்லாட்டை ஆனால் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கு. வளர்சிதை மாற்றத்துக்கு ப்ரோட்டீன் தான் ரொம்ப முக்கியம். டெய்லியும் ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டெய்லியும் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம ப்ரோட்டீன் சாப்பிட்டாலே போதுமானது. ஆனால் நமக்கு வந்து உடம்புக்கு வளர்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தும். நமக்கு கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் உடம்புல குளுக்கோஸ் ஏற ஆரம்பிச்சிடும். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டுக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் வந்து ப்ரோட்டீனை எடுத்துக்கலாம். இந்த மல்லாட்டை எப்படி நமக்கு ஒரு ரிச் ப்ரோட்டீனாக இருக்குதோ அதே போல் ஆடு மாடுகளுக்கும் இந்த மல்லாட்டை ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீனாக இருக்கும். பால் கறக்கிற மாடுகளுக்கு இது ஒரு நல்ல சத்துள்ள ஒரு உணவாக இருக்கும். நிறைய பால் கொடுக்கும். மேலும் இது போன்ற நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மல்லாட்டை வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 8778393314. நன்றி.